வாங்க அம்மா. கால் என்னாச்சு? சுகர் புண்ணு ரொம்ப நாளா ஆறாது வாசமா இருக்குது அவங்ககிட்ட. நான் என் கூட கூட்டு போயிடுறேன். பிரச்சனை முடிஞ்சா உங்கள்கிட்ட ஒருத்தர் வேண்டாம் சோதரிக்கிறோம் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி உங்கள் மகனுக்கு வாக்கு கொடுத்து அழைத்து சபையை நீர் ஏற்படுத்தி கொடுத்த ஸ்தோத்திரம். உன் கால் மிதிக்கும் தேசம் எங்கும் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் இந்த இடத்திலே கால் மிதித்து நின்று கொண்டிருக்கிறோம்ப்பா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் குளங்கள் நிரப்பப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்னைக்கு ஒன்றுமில்லாத நிலைமையில இருந்தாலும் தெய்வீக மகிமையின் பிரசன்னம் உடைய ஆசீர்வதிக்கும் கரம் இந்த ஸ்தலத்தின் மேல இப்பொழுது இறங்கி வரும்படியாய் நான் சொல்லிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படட்டும், எல்லா தடைகளும் மாறட்டும். நாங்கள் இருக்கிற ஒரு சிறு கூட்டமா இருக்கிறோம், எங்களால் ஒன்றும் உதவாத முடியலப்பா, உங்களால எதையுமே சந்திக்க முடியல, ஆனாலும் கூட உண்மை பின்பற்றி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. உண்மை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த இடத்திலே ஒரு பெரிய ஆராதனை எழும்ப வேண்டும், அநேக ஜனங்கள் ஓடி வர வேண்டும். ஒரு கலங்கரை விளக்காக இந்த கிராமத்துக்கு ஆசீர்வாதமாக ஆலயம் கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளையும் மாற்றுகிறோம், உங்களுடைய வல்ல கரத்திலே தருகிறோம் அப்பா. நீங்கள் அப்படி ஆசீர்வதிக்க போகிறது ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே கட்டி முடிக்க கர்த்தர் பலன் கொடுங்கப்பா, திறன் கொடுங்க. ஆட்களை எழுப்பித்தாருங்க, கொடுப்பவர்களை எழுப்பித்தாருங்களப்பா. உங்களுடைய மகிமையின் கரம் அதை செய்யட்டும். நீர் மாத்திரம்தான் இதை செய்து முடிக்க முடியும், நீர் மாத்திரம்தான் எங்களுக்கு கை கொடுக்க முடியும். அப்படி செய்ய போறது ஸ்தோத்திரம். உங்க மகனோடு கூட சேர்ந்து இந்த கிராம மக்கள் ஜெபிக்கிறாங்கப்பா. உங்க கிராமத்துக்கு ஒரு ஆலயம் வேண்டும் என்று சொல்லுவோம். எல்லா தடையும் மாறும். உங்களுடைய வல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதா குமாரன் பரிசுத்தாவியும் தேவனுடைய இனிமையான பிரசன்னமும் அப்படி ஆசீர்வதியும் அருமையான இந்த கிராம மக்களோடு கூட ஊழியக்காரமோடு கூட குடும்பங்களோடு கூட அவருடைய ஆசீர்வதியும் மாறாத இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அப்படி இப்படி கொஞ்சம் இப்படி வாங்கம்மா, அப்படி திரும்பலாம். ஏங்க